ஏல பழனி, நேற்று ராத்திரி வள்ளியூர் பாதையில ஒரு பயங்கரம் இல்லை. பாதை ஓரமா மழையில நனைஞ்சபடி தலை வேற முண்டை வேற கிடந்துச்சுலே. யார் என்னாச்சு அதை செஞ்சது? புள்ளிக்காரன் தான். புள்ளிக்காரனா? அவன் தாமத பாண்டி. இந்த பக்கம் அவன் பேரை சொல்ல பயந்தவங்க இப்படி தாமரை சொல்லுவாங்க. ஏம்புலா, நடு சாமத்துல அதுவும் ஒத்தையா இந்த காட்டுக்குள்ள வரைய உனக்கு பயமா இல்ல? என்ன மாதிரி வயசு பிள்ளைகளை காப்பாத்த சாமி மாதிரி பாண்டி அண்ணன் இருக்காங்கல்ல, நாங்க ஏன் பயப்படணும்? ஒரு பக்கம் அவன் பேரை சொல்லவே பயப்படுதானுங்க, இன்னொரு பக்கம் அவனுக்கு கோழி அடிச்சு குழம்பு வச்சுல காத்துக்கிட்டு இருக்கானுவ. இப்ப பாண்டி உசுரோடு இல்லையாம அவன் பேரை சொல்லி யாரோ கொள்ளை அடிக்காங்களா? போலீஸ்லயே பாண்டிக்கு சப்போர்ட்டுன்னு பேசிக்கிட்ட இல்லாமலையா இத்தனை வருஷமா தப்பிக்க முடியும்? பாண்டி ஊருக்குள்ள வாரதும் போறதும் யாருக்குமே தெரியலையே. சாமி மாதிரி வாரான், மனுஷன் மாதிரி நடக்கான், மாயமா மறைஞ்சிருதான். ஏல, நம்புறவங்களுக்கு பாண்டி தன் உசுரவே கொடுப்பான். நம்பாம காட்டி கொடுக்க நினைச்சா உசுரவே எடுப்பாமலே. பாண்டி அவன் சாதிசனத்தை காப்பாத்த கொலை பண்ணா, இப்ப அதே சாதிசனம் நல்லா இருக்க கொள்ளை அடிச்சான். எனக்கு மட்டும் வீச்சருவா, வேட்டி துணி கிடைக்கலையா? வீரனுக்கு வீச்சருவான்னு வேட்டி துணி மேல வச்சுதானே கொடுக்குறேன். கிராமத்து விட்டு காளமாடு தறி எடுத்துட்டு ஓடுதுல, பிடிக்கல. ஐயா, பாண்டியன்னு கூப்பிடுவாங்க ஐயா. என்னால செய்த? அண்ணா டூரிங் டாக்கீஸ் குத்தகை கேட்டிருக்காருங்க. ஏல, நீ என்னால செய்த? அது வந்து தலையை சொரிஞ்சா என்னால அர்த்தம்? என் மாட்டை இவ்வளவு சுழுவா பிடிச்சிருக்கியே, நீ புலிதாம்ல. ஏல,
நீங்களாம் சாணி எல்லாம் போங்களே. ஆ எல பேர் என்ன அளவு? பாண்டி. பாண்டி எல இனிமேல் என் கூட இருல. பேரி பாண்டியடா பிறந்தது இந்த மண்ணு, பல போர் வென்று ஜெயிச்சது இந்த மண்ணு. இன்று நானா வீரந்தா ரெண்டு கண்ணு. நாங்கு நெறியிலே பாண்டி பைய கம்பெடுத்தா சங்கரன் கோயில் வர்ற சக்கார் வண்டி ஓட்டாதா. வேலி சீமையில் தீவல பேரி பாண்டியடா. பொண்ணும் போரும் வந்தா போர்க்களந்தான் போவண்டா, ஒருத்தன் நம்பி வந்தா உயிர் கொடுக்கும் தேவண்டா. சூரிகத்தி வாழ்க, சத்தியங்கள் வாழ்க, சாதிகனம் வாழ்க, தென்பாண்டி சீமையே நீ வாழ்கவே. அடத்திருந்த வேலி சீமையில் சீவல்ல பேரி பாண்டியட. பிறந்தது இந்த மண்ணு, பல போர் கண்டு ஜெயிச்சது இந்த மண்ணு. திருநெல்வேலி சீமையில் சீவல்ல பேரி பாண்டியடா. பாண்டி என்னல சின்ன பிள்ளை மாதிரி விளையாண்டுக்கிட்டு. ஆத்தா கையை நீட்டு, உனக்காக சேலை துணி வாங்கி வந்திருக்கேன். இந்தா, நல்லா இருக்கா? என்னல விசேஷம்? விசேஷம் தான், கிராமசு வீட்டுல வேலை, அதுவும் ஒரு கூட இருக்கிற சோழினா சும்மாவா? சரியான போட்டிக்கார பயலா இருக்கிய. வாங்கின சம்பளத்தை உனக்குன்னு செலவு பண்ணாம எடுத்துக்கிட்டு இருக்கிற எனக்கு போய் வாங்கி வந்திருக்கிய. ஐயோ சம்பளம் இருக்காத்தா, சும்மா சொல்லக்கூடாது. சொக்க தங்க எங்க ஐயா 48 பட்டி பெருமையா பேசுனா சும்மாவா? ஏல வேண்டியதை வாங்கிக்கன்னு சொல்லிவிட்டாருன்றேன், அதான் வாங்கி வந்தேன் உனக்கு. ஏல வேலைமா சொல்ல பாருல.
இங்க பாரு பிள்ளை, உனக்கு பிடிச்ச கலர்ல கெட்டி புடவையும் லவ் கத்தினியும் வாங்கி வந்திருக்கேன். வாயில என்ன கொல்கட்டியா வச்சிருக்க? நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்ல மாட்டீங்களா? ஆண்மக்க நினைச்சத லேசா சொல்லிடுவீங்க, பொம்பளைங்க நெஞ்சுக்குழியில உள்ளத சுழுவா சொல்லிடுவாங்களா என்ன? சொல்லலைன்னா என்ன, நானே எடுத்துக்கிட்டேன். பாண்டி வரேனே. என்ன பாண்டி, எங்கல போனேன்? நம்ம டாக்கீஸ்ல நாடோடி மன்னன் பார்க்க வரேன். என்ன ஊர்ல ஒரு பயப்புல இல்லாம அத்தனை பயனும் பார்த்தானவ நீ ஒருத்தன் தான்ல பாக்கி. நான் எங்கத்த பாக்குறது, கிராமஸ் வீட்டுல சோழி சரியா இருக்க. என்னல பையன் கையுமா? கிராமஸ் ஐயா கொடுத்த சம்பளத்துல உனக்கா வளநாட்டு வீச்சருவா வாங்கியாந்தேன். என்னல பாண்டி, எனக்கு மட்டும் வீச்சருவா? வேட்டி துணி கிடைக்கலையா? வீரனுக்கு வீச்சருவான்னு வேட்டி துணி மேல வச்சுதானே கொடுக்குறேன். இத வச்சா வெட்ட வந்தான்? ஆமாங்க ஐயா, நாங்க கும்பிடுற சாமி நீங்க தான் ஐயா. நீங்களே சொல்லுங்க, இந்த பாவி மனுஷனை நாங்க கட்டி வருஷம் 3ஆவது. செக்குக்கு மாட்ட கொடுத்தாலும் சீவல பெருக்கி பொண்ணு கொடுக்காதன்னு தெந்தரு பேரையில சொல்லுவாங்க. திருச்செந்தூர் திருவிழாவை சீவலப்பெரி சிறப்புன்னு எங்க ஊர்ல கூட தான் சொல்லுவாங்க. ஊர் பேர்ல சாணியை தெளிக்காம விஷயத்துக்கு வாமா. ஒரு நாள் ராத்திரி கூட இந்த ஆளு வீட்டுல தங்குறதே இல்ல. ஐயா ஏன்னு கேட்டா அடி உததான். இன்னைக்கு 2 ஒண்ணு பாத்தலாம்னு வப்பாட்டி வீட்டுக்கு போகாதையும் அதுக்கு என் சங்க பிடிச்சு வெட்டர் வாளால வெட்ட வந்தாரு. ஐயா, நான் வெக்கத்தை விட்டு வெளியே சொல்லுதேன். இவன் எனக்கு பொஞ்சாதி இல்ல, பேய் பிடாரி. இந்த வெறுவாக்கம் கிட்ட மூதி யாரோடய தொடுப்பு வச்சுக்கிட்டு எம்எல்ஏ பழிய போடுதா? இந்த பிடாரியோட வழக்க முடிச்சு நீங்க தான் ஒரு நியாயத்தை சொல்லணும். நிலம் நீச்சு வாக்கியா வரப்பு ஏதாவது இருக்கா? 4 ஏக்கரா நஞ்சு நிலமோ வாழைத்தோப்பும் இருக்குங்கய்யா. ஊர்ல உள்ள பெரிய வீடுக 4ல நம்மளது ஒண்ணுங்க. அங்கங்க போயார வண்டி கூட வச்சிருக்கோம்யா. பாண்டி ஐயா, அவன் வண்டியை கொண்டாந்து மாட்டை பத்தி விடல, அது புறத்தால போய் எங்க நிக்குதுன்னு பாத்துட்டு வாங்க. சரிங்க. ஐயா, வில்லுவண்டி ரெக்கார்ட் டான்ஸ்காரி தாராமணி வீட்டுல போய் நின்றுச்சியா? அது எங்கல இருக்கு? பெருமாள்புரம் தாண்டி ஒரு பரல நார்கல் ரோட்லயா? ஆக இப்ப என்ன புரியுதுன்னா, இந்த ஆளு 3 வருஷமா வண்டியை கட்டி டான்ஸுக்காரி வீட்டுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கு. அதான் ஆள் இல்லாட்டா கூட தட்டி விட்ட செக்கு மாடு மாதிரி ஒரே ரோட்ல போய் அதே வீட்டுல தன்னாட்டுல போய் நிக்குது இவன் மாடு. இவன் பொண்டாட்டிய கொடுமைப்படுத்தி பழியும் சுமத்தி கொலையும் வேற பண்ண முயற்சி செஞ்சிருக்கிறதால பாண்டி ஐயா, இவனை செக்ஷன் 136ல போட சொன்னேன்னு அந்த சுப்பையா இல்ல இன்ஸ்பெக்டர், அவன்கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லல. சரிங்க. காலை விடல, என்னாச்சு சொல்லல? அட சொல்லல. ஐயா, இந்த பையன் முருகன் என் பொண்ணு கல்யாணத்துல வந்து கலாட்டா பண்ணுதான். கேட்டா காதலுங்க கத்தரிக்காங்க. ஐயா, இது என் பொண்ணு முத்தம்மா. இவ கட்டிக்க போற முறை பையன். இது அவங்க பிறந்தப்பவே முடிவு பண்ணுதாங்க. இதுல ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நாங்கெல்லாம் நாட்டுக்கிட்டு தாங்க நிக்கணும். முருகா, பாண்டி ஐயா, தெக்கால மேட்ல நெல் எடுத்து போட்டுருக்கல, நீ போய் ராவுக்கு காவலுக்கு படுத்துக்க. சரிங்க ஐயா, சாப்பிட்டு போல. சரிங்க. ஏய் முருகா, போலீஸ் வேலை பார்க்குற தினவா தோலை உரிச்சிருவேன். ஏம்ல இந்த பிள்ளை கல்யாணத்துல போய் அளவு எடுக்கிறேன்? ஐயா, இவ என்ன காதலிக்கிறாளான்னு நீங்களே கேட்டு சொல்லுங்கய்யா. இவ என்ன கட்டிக்க மாட்டானா நானே விளையிறேன் ஐயா. இவ அப்பன்னு ஆத்தாலும் இவளுக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்கய்யா. அதான் நான். அப்படியா? உள்ள நீ சொல்லு, இவனை காதலிக்கிறியா? இவளை மிரட்டி புழுக வைக்கிறாங்கய்யா. நீங்க இன்னமும் தீர விசாரிச்சு தீர்ப்பு சொல்லலைன்னா என் உசிரே போனாலும் பரவாயில்லன்னு இதுக்கு காரணமான 5-10 தலைகளை உருட்டிட்டு தாயா போவேன். என்னால பேசுற? அந்த 5-10 தலையில ஏன் தலை ஒண்ணா? சொல்லல. நான் சொன்னதே திரும்ப சொல்லுவேன். இதுக்கு காரணமான 5-10 தலைகளை உருட்டி போட்டுதாயா சாவா இந்த முருகன். உனக்கு எவ்வளவு கொழுப்புல நீ பாக்குற சோழி தொலைஞ்சதுன்னா உன் கொழுப்பு தானா அடங்கும். போலீஸ்ல சோழிய பார்த்துட்டு ஊர்ல கைவாளித்தனமா பண்ற, முதல்ல அதை தொலைக்கிற. இதே மாதிரி நீ பொண்ணை கூட்டிக்கிட்டு போய் கல்யாணத்தை நடத்து. இவனை நான் பாத்துக்கிறேன். முருகா, என்ன ஆச்சு உனக்கு? கோட்டி பிடிச்சிருந்தா கேட்டு வேலை செய்யறத பொட்டச்சு கூட அழுதுட்டுக்கவே. கிராம்ஸுக்கு எடுத்துட்டாருனே, கெடுத்துட்டாரு. நான் கட்ட வேண்டிய பொண்ணையோ வேற ஒருத்தருக்கு கட்டி கொடுத்துட்டாருன்னு என் சோழியை தொலைச்சிட்டாரு. அது மட்டும் இல்ல, சுத்துப்பட்டுல இருக்கிற எல்லாருமே அந்த ஆளால பாதிக்கப்பட்டிருக்காங்க. சுப்பையா ஆடு களவாடிட்டான் எவ்வளவு விரதா கட்ட பய சொல்ல, அதை நம்ம கிராம்ஸ்
முச்சந்தில் சார்ட் கொடுக்க வச்சாரு. கீழ்பாட்ட பஞ்சாயத்து பிரசிடன்ட் தேர்தலுக்கு ஜெயிக்க வேண்டியது யாரு? யாரு? நம்ம சிவசுப்பு. ஆனா கிராம்ஸ் நேரில் போய் உட்கார்ந்து யாரை ஜெயிக்க வச்சாரு தெரியுமா? கேட்டுக்கங்கய்யா, கிராம்ஸ் விட்டு தொழுவத்து மாடு மாடு தலையாட்டுறீங்க. சின்ன சுப்பையாவே ஜெயிச்சான். இப்படியே போனா நம்ம சாதிச்சா கெடுக்கிட்டு போய் மக்கி மண்ணோட மண்ணா போக வேண்டியதாரு. அதுக்கு என்ன செய்யலாங்கிறீரு? கிராம்ஸ் சோழியை முடிச்சிட வேண்டியதான். சுழுவா அவரை வேலை தானே. இன்னும் பேசுகினாலும் நம்ம எல்லாரும் கூண்டோட கைலாசம் தான் எனக்கு நல்லா தெரியும். அதனால திட்டம் போற சோழியை நம்ம செய்யணும். அதை அச்சு பிசகாம செய்யற சோழியை அடுத்தவனுக்கு கொடுக்கணும். அவன் வீரனா இருக்கணும், ஆனா விவேகியா இருக்கக்கூடாது. ஆத்திரம் வர்றவனா இருக்கணும், ஆனா எதையும் அலசி பார்க்கறவனா இருக்கக்கூடாது. நம்மளை நம்புறவனா இருக்கணும், ஆனா நல்லதுகிட்ட தெரிஞ்சவனா இருக்கக்கூடாது. சுருக்கமா சொல்ல போனா ஆறருள் ஆளா இல்லாம ஆளை தீக்கிற ஆயுதமா இருக்கணும். ஆயினாரு வேற கிரகத்துலதான் அப்படி ஒரு ஆளு கிடப்பான். அது என்ன அப்படி சொல்லிட்டு நம்ம பாண்டி பையப்படி